வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வினேஷ் போகத் விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது விளையாட்டுகளுக்கான சமரச நீதிமன்றம். வினேஷ் போகத் தரப்பில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் பங்கேற்கும் முன் 10 மணி நேரத்தில் சுமார் 4.5 கிலோ எடையை குறைத்த அமன் ஷெராவத். தகுதி நீக்கத்தை தவிர்க்க இரவு முழுவதும் தூங்காமல் கடும் உடற்பயிற்சியில் ஈடுபட்டதாக தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியில் எத்தியோப்பியா வீரர் தங்கம் வென்று சாதனை. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை 2 மணி நேரம் 6 நிமிடங்கள் மற்றும் 26 வினாடிகளில் கடந்து அசத்தல். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் மத்திய அரசு எப்பொழுதும் துணை நிற்கும். கேரளாவுக்கு தேவையான நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்பு. வயநாட்டில் நிலச்சரிவு பாதித்த இடங்களை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி உடன் சென்று ஆய்வு. வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை முகாம்களில் சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல். சூரல் மலை, முண்டக்கை பகுதி மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். அதிக அளவில் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியிடம் கேரள அரசு வலியுறுத்தல். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க விதியில்லை. கேரளாவில் பிரதமர் ஆய்வு செய்து பேரிடராக அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கைவிரித்தது மத்திய அரசு. மத்திய அமைச்சரவை செயலாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி TV சோமநாதன் நியமனம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி முதல் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என்று மத்திய அரசு அறிவிப்பு. போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பண பலன் வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. 2022 டிசம்பர் முதல் 2024 மார்ச் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன் வழங்க நடவடிக்கை. டெல்டா மாவட்டங்களில் 1170 கோடியில் வேளாண் தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடக்கம். திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை தொடங்கியது குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை. ஆன்மீகத்தில் கவனம் செலுத்தினால் மன அழுத்தம் வராது. கோவை தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் RN ரவி பேச்சு. இனிமேல் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் எடுபட முடியாது. நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் சூசக பேச்சு. மொத்தம் நம்மால் தான் மகிழ்ந்து போய் அண்ணன் நம்ம முதலமைச்சரா இல்லன்னு வந்துடுறான்.
அதனால இதெல்லாம் எடுபடாது. இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க. அது நடிகர்ல எம்ஜிஆர் வச்சிருந்ததுனால ஜெயலலிதாவோட போச்சு. இனிமேலாம் அவனும் எடுபட முடியாது. நடிகர் விஜய் வருகையால் 2026 தமிழ்நாடு அரசியல் களம் மாறும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. 4 முனை போட்டி என்பதால் வாக்குகள் பிரிந்து அரசியல் மாற்றம் ஏற்படும் என்றும் பேட்டி. விஜய் அவங்க வர்றாங்க, நான் ஏற்கனவே விஜய் அவங்கள வரவேற்றிருக்கிறேன், எல்லாரும் வரணும். நிறைய பேர் வந்தா தான் மக்களுக்கு சாய்ஸ். அதனால நம்ம பயப்படக்கூடாது. அண்ணன் விஜய் வர்றாரு, அப்ப 3 முனை 4 முனை ஆயிடுச்சா? வரட்டும். அவர் ஒரு பிலாசபி கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கட்டும். மக்கள் 4 பேர்த்தை பார்க்கட்டும். மக்கள் இப்ப கேண்டிடேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நல்லா நான் சொல்றத பத்திரிகை நண்பர்களையும் குறிச்சு வச்சுக்கங்கன்னா, உங்களை விட அரசியல் அனுபவம் குறைவா இருந்தாலும் தமிழ்நாடு மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். முன்னாள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் வீட்டில் 7 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். ஓர் 1000 வழக்குகள் தன்மேல் உள்ளதால் சாகும் வரை விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். தானே ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள் என்று அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் பேட்டி. சாகரம் இல்லையா, அதுக்கு முந்தின வரைக்கும் எனக்கு விசாரணை இருந்துகிட்டு இருக்கும். கோர்ட்டுக்கு நான் போவேன், கோர்ட்டுக்கு நான் கோர்ட்டுக்கு போறணும். அதாவது டெத்து என்னைக்கு மண்டே போறோனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு மேல நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் மற்ற வழக்கெல்லாம் என் மேல இருக்கும். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள நோ பார்க்கிங் போர்டுகளை அகற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கு. போக்குவரத்து காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1500 புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். புதிய பேருந்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக 7200ஆக அதிகரிக்கப்படும் என்றும் உறுதி. புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுடைய புத்திரங்களாலே 10 பேருந்துகளை முதற்கட்டமாக தருமபுரி மாவட்டத்தில் தன் மீதான பொய் குற்றச்சாட்டுகளை தயாரிப்பாளர் சங்கம் 24 மணி நேரத்திற்குள் திரும்ப பெற வேண்டும் என கெடு விதித்து நடிகர் விஷால் கடிதம். மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தன்னை இளைஞர் ஒருவர் தாக்க முயன்றதாக யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தகவல். தற்காப்புக்கு கூட அவரை தாக்கவில்லை என்றும் டிடிஎஃப் வாசன் விளக்கம். ஒரு சின்ன ஒரு குச்சி எடுத்து நான் தற்காப்புக்கு எடுத்தா கூட அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குவானுங்க. கேட்டா அவன் சாதாரண ஆளு, அவன் கம்பி எடுத்துட்டு வந்து குத்தலாம். ஆனா நீ உன்னை எத்தனை பேர் 47 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க, நீ செய்யலாமா? அது திருத்தணி அருகே தங்கை மகளுக்கு வழங்கிய சீதனத்தை திரும்ப கேட்டு தொல்லை கொடுத்த தாய் மாமன். சினிமா பாணியில் ஊர்வலமாக எடுத்துச் சென்று சீர்வரிசையை திருப்பிக் கொடுத்த தங்கையால் பரபரப்பு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே செயல்படும் கல்குவாரியை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம். ஆய்வுக்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக இருந்த நிலையில் 22,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை புறநகர் பகுதியிலான கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருப்பத்தூரில் மழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வனத்துறையினர் குளிக்க தடை விதித்ததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற சுற்றுலா பயணிகள். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். வங்கிகளில் டெபாசிட் வைப்பது நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கவலை. மக்களிடம் நிதி திரட்ட வங்கிகளில் புதுமையான மற்றும் கவர்ச்சிகரமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆர்பிஐ இயக்குநர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தல். சித்தராமையா தலைமையிலான கர்நாடக அரசு மாநில மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக மத்திய அமைச்சர் குமாரசாமி குற்றச்சாட்டு. ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் என்றும் திட்டவட்டம். ஐசிசி T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியில் சிறப்பாக விளையாடிய முகமது சிராஜுக்கு நிலம் பரிசு. ஐதராபாத்தில் 5,400 சதுர அடி நிலத்தை ஒதுக்கி தெலுங்கானா அரசு உத்தரவு.